என்னங்க ஒரு வெஜிடபிள் குருமா தாங்க பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு இது எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, வெள்ளை சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க. ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்ம வெயிட் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு குக்கரில் எண்ணெயை ஊற்றிப்போங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் சோம்பு, பொடியாக நறுக்கியிருக்கிற ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணுமே ஒரு தக்காளி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து அதுக்கு வதக்கிக்கிட்டு கூடவே ஒரு 2 கறிவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். அது வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 6 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணுமே ஒரு பச்சை மிளகாய், நம்ம வெஜிடபிள் குருமான்றதால உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துன்னு நல்லா எண்ணெயில் கலரி விட்டுக்க வேண்டியதுதாங்க. ஒரு 2 செகண்ட் கலரிட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றுனாங்க, புளிப்பாக இருக்கிறது ஊற்றாதீங்க, அவ்வளோதான். நல்லா இப்படி கலரி இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். அதுக்காட்டி நம்ம மசாலா தேவையானதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் பத்தை, ஒரு 3 பத்தை 4 பத்தை இருந்தால் போதும், போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி காம்போட கொஞ்சம், அதே மாதிரி ஒரு 4 புதினா இலை, அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா, பட்டை, இந்த லவங்கம், ஒரு ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வதங்கியிருக்குதுங்க எண்ணெயில். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து
எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. இது நல்லா 2 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கியாச்சுங்க. ஆனால் அப்பப்போ கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லை கட்டி அடி பிடிச்சிடும் தேங்காயெல்லாம் போட்டதால். இப்போ இந்த நேரத்தில் மிக்ஸி ஜார் கழுவுனா தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது நம்மளுடைய பதத்துக்கு தேவையில்லைனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து. ரொம்ப திக்காக இருக்குது இப்போது, அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கலந்தாச்சுங்க. இப்போது நம்ம உப்பு காரத்தை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, அதனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது ஒரு 2 வெஜிடபிள்ன்றதால சும்மா ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. 2 விசில் வந்ததும் பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி இது மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். இந்த மசாலா போட்டு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு இதுக்கு பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுல் மாற்றிட்டு நம்ம அருமையான சுவையான ஒரு வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.